சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய ஞானம் நம்மளுக்கு விளங்காவிட்டாலும் விசுவாசத்தினால கரங்களை தட்டி நீர் செய்கிறதை யார் தடுக்க கூடும்? நீர் திறந்ததை யார் மூடக்கூடும்? நீர் மூடுகிறதை யார் திறக்க கூடும்? நீ சர்வ ஞானியானவரே. என்னையில் செயல்படுவி கரம் என்னை இறகாதிருக்கும். என்னையில் செயல்படுவி கரம் மலைகளை என் தடைகள் உமக்கு மரித்தோரை நோய்கள் உமக்கு அறிக்கை பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். மலைகளை அவர் மலைகளை பெயர்க்கிற தேவன். நம் தடைகள் அவருக்கு ஏமாத்திரம் என்று சொல்லி மரித்தோரை நோய்கள் உமக்கு காரியம் செய்தி சர்வஞானியே ஆராய்ந்து கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராய்ந்து பெரும் போலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? கூடும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி காயத்தில் கரங்களை போஷிப்பீரனா என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் சொல்லும். ஆகாயத்து பட்சிகளையுமே ஆகாயத்து பட்சிகளை அவர் சர்வ வியாபி சர்வ வல்லவர். காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி கரங்களை உயர்த்தி சொல்லுமா. பிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா சர்வஞானியே உமையாராய்ந்து. தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். நீங்க சொல்லுங்க. அறிக்கைப்படி சொல்லுங்க. நிச்சயம் எனக்காக அதை ஒன்று செய்ய போகிறார். இன்று இரவு ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை நம் மத்தியிலே ஆண்டவர் செய்ய போகிறார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நிச்சயமாக என் தேவன் எனக்காக என் தேவன் எனக்காய் இன்று இரவு ஏதாகிலும் ஒன்றை நிச்சயம் ஏதோ ஒன்றை ஒரு கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை இன்று இரவு நம்ம மத்தியிலே ஆண்டவர் செய்ய போகிறார். செய்திடுவார் என்றாகிலும் கரங்களை உயர்த்தி நிச்சயமாக விசுவாசம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா பெரும் காரியம் செய்வி சர்வஞானியே. இன்னொரு வாட்டி கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிபே. கிரகிக்க முடியா
கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு கண்களை மூடி சபையோட சேர்ந்து சொல்லுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.